பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 45வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். 45B 45வது பாடத்தினுடைய பி பகுதி. இதில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்துல் குர்சி இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது மாஷா அல்லாஹ் ஒரு 13 சூறாக்கள் பார்த்துக்கோம். சூரத்துல் ஃபாத்திஹா கடைசி 12 சூறாக்கள், அசுர் ஹுமஸா அப்புறம் ஃபீல் இருந்து நாஸ் வரைக்கும் 10 சூறாக்கள், அசுர் ஹுமஸா சேர்த்தா 12 + 1 சூரத்துல் ஃபாத்திஹா 13 சூறாக்கள் மாஷா அல்லாஹ் நம்ம படிச்சுட்டோம். மேக்சிமம் சின்ன சூறாக்கள் அப்படின்னா இதுதான். இதுக்கு அடுத்து அசுருக்கு மேல அல்ஹாக்கும் தகாசுர், அல் காரியா, வல் ஆதியாத், இதெல்லாம் சற்று பெரிய சூறாக்கள்ல, அதாவது சின்ன குட்டி சூறா அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவைகள். அதனால சின்ன சூறாஸை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெடி பண்ண நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு லைஃப்ல அதிகமாக நம்ம ஓதக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஆயத்துல் குர்சி ஓதுறோம், ஆமன ரசூல் ஓதுறோம், அதுக்கு பிறகு சூரா ஹஷருடைய அந்த இறுதி வசனங்கள் ஓதுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம லைஃப்ல அதிகமாக ஓதக்கூடியது அல்லது கேட்கக்கூடியது தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்டா நம்ம லைஃப்ல எது நம்மளுடைய லைஃப்ல டச்சிங்கா இருக்கோ அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காரியோட சேர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம தரவு பண்றோம்னா அதே மாதிரி முழு குரானையும் நம்ம ஓதலாங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தான், ஒரு திட்டம் தான், பிளான் தான் இது மாஷா அல்லாஹ். ஹைர் இந்த இடத்துல நம்மளுக்கு திரும்ப ஒரு மோட்டிவேஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு எழுத்துக்குமே 10 நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறான். இதை ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகளாக நம்ம எடுத்து சென்று கொண்டே முன்னேறி கொண்டே நாம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம ஆர்வத்தை குறைக்காம நம்ம படிச்சுட்டே போகணும். ஆயத்துல் குர்சியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, இதை கற்றுக்க போறோம், அதை ஓத போறோம். ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகள் மாஷா நமக்கு கிடைக்கும் போது ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஒவ்வொரு சாதாரண தொழுகை ஆயத்துல் குர்சி ஓதுறோம், தூங்குறது முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறோம், காலை மாலை திக்ர் அவுராத் என்ற அடிப்படையில் ஆயத்துல் குர்சி ஓதுவது, இதெல்லாம் சுன்னாவானது. நமக்கு பாதுகாப்பான ஒரு துஆ என்ற இடத்திலும் இது இருக்கிறது, ஒரு அரண் என்ற இடத்திலும் இருக்கிறது, திலாவா அடிப்படையில் இது குர்ஆனுடைய வசனமாகவும் இருக்கிறது. பெரும்பாலும் சின்ன வயசுல அது மனப்பாடம் செஞ்சிருப்பேன். ஒவ்வொருத்தவங்களோட ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு ரகத்துல இருக்கு, அதுல என்ன எழுத்து இருக்குங்கிறது ஒழுங்காவே தெரியாம வாயில வந்தபடி ஓதுவாங்க. இப்ப நம்ம அதையும் மாஷா அல்லாஹ் சரி செய்து கொள்ள போகிறோம். இனி வாழ்க்கையில் நம்ம பல 1000 தடவைகள் ஆயத்துல் குர்சியை நம்ம சரியா ஓதுறதுக்கு இன்றைக்கு சரியான பயிற்சி. ஆரம்பிக்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم الله لا إله إلا هو الحي القيوم. கிராத் என்பது அடுத்தது இன்ஷா அல்லாஹ் காரியோட ஓதுற செஷன் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். அல்லாஹு அல்லாஹு, லாம் என்பது ஃபத்ஹாவோடு ஆரம்பிப்பதால் தடிப்பமாக தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு அல்லாஹு, அல்லாஹு என்று சொல்லாமல் அல்லாஹு அல்லாஹு, லா இலாஹ, அதாவது அலிஃப் மத்தியத்துடன் ஹம்து அடுத்த வார்த்தையில் வந்தால் அது மது முன்ஃபஸில் என்ற அடிப்படையில் 4-5 ஹரக்கா நீட்டப்பட வேண்டும். லா இலாஹ அல்லாஹு, லா இலாஹ இலாஹ இல்லாஹு. நம்ம அந்த இடத்துல நிறுத்த மாட்டோம், இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், இல்லாஹுவல் இல்லாஹுவல் இல்லாஹுவல். இந்த லால இருக்கக்கூடிய லா எல்லாமே மென்மையானது, அல்லாஹ்ல இருக்கிறது மட்டும்தான் தடிப்பமானது. இல்லாஹுவல் இல்லாஹுவல். நான் எப்படி 2 வார்த்தையாக அடுத்து 3வது வார்த்தையில சேர்த்து சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா என்ன தவறு என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது. நான் என்ன தப்பு பண்ண எனக்கே தெரியாது. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது, சரிங்களா? இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம், ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த யாவும் அடுத்த யாவும் சத்து பெற்றிருக்கிறது. அதனால ஹய்யுல் கய்யூம் இல்ல, ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் ஹ ஹய்யுல், ஓகேங்களா? ஹய்யுல் கய்யூம், காஃப் ஹைலைட்டர், கய்யூம் கையூம் இல்ல, கய்யூம் கய்யூம் என்று சொல்ல வேண்டும். ஒரு இது முடிந்தது, ஒரு வரி. அடுத்தது لا تأخذه سنة ولا نوم. لا تأخذه அடுத்த லா, ஓகேங்களா? இதுவும் மென்மையானது. لا تأخذه த த ஹம்சாவில் சுக்குன் வரும் பொழுது, அலிஃப்ல சுக்குனால ஹம்சா சுக்குன் தான் சொல்லணும். இப்படி ஹம்சால சுக்குன் வரும் பொழுது அந்த ஜெர்க்கோட ஷார்ப்பா கட் பண்ணி சொல்லணும். த த தஅஹுதுஹு, தஅஹுதுஹு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தப்பு. அது கல்கலா ஆகுது. சோ தஅஹுதுஹுன்னு சொல்றதோ தஅஹுதுஹுன்னு சொல்றதோ தப்பு. தஅஹுதுஹு தஅஹுதுஹு, லா தஅஹுதுஹு. ஹு என்பது ஹவு தமீர் 2 ஹரக்கா நீட்டப்பட வேண்டும். சோ லா தஅஹுதுஹு சினது என்று ஓதக்கூடாது.
ஹூ நல்லா நீட்டி சொல்லணும். சோ லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். சினத்துன் வலா நௌம். சின்னத்தும் கிடையாது, சினத்துன் வலா நௌம். சினத்துன் வலா நௌம். அப்போ வாவுல சேர்க்கணும் இதுதான். அப்ப சினத்துன் இல்ல, சினத்துன் வலா நௌம். நௌம் சாஃப்டா நௌம் என்று நிறுத்திடணும். நிறைய இடங்கள்ல இதை நிறுத்தி நிறுத்தி ஓதுற மாதிரி கிட்டத்தட்ட இது 9 பிரிக்கலாம் ஆயத்துல் குர்சியை. சரிங்களா? பிரிப்பதாக இருந்தால் 9 10 பிரிக்கலாம், 9 பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம பிரித்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். லஹு இது நீட்டணும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி எத்தனை பேர் சொல்றாங்க? அது தப்பு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி இல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. ஹூ என்பது நீட்டப்பட வேண்டும். ஓகேங்களா? ஹவ் தமீர் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நிறுத்தும்போது வ மா ஃபில் அர்த். ஓகேங்களா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வ மா ஃபில் அர்த். பாத் ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா பலர் ஃபெயில் ஆயிருவாங்க கரெக்டா சொல்லாம. எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபில் அர்த், 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 து து அப்படின்னு சொல்லி பாதையை கல்கலா செய்வாங்க. தப்பு. வ மா ஃபில் அர்த், வ மா ஃபில் அர்த், அர்த், அர்த் அப்படின்னு சொல்லி தான் வரணுமே தவிர அர்த் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஓகே, அர்த், அர்த் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபோக்கஸ் பண்ணோம். ரா தடிப்பமா அர்த், அர் 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 அர்சல்னா படிச்ச மாதிரி அர் அர்த், 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 ஃபில் அர்த், ஃபில் அர்த். இது மட்டும் நல்லா கேட்டுங்க, ஏன்னா இதான் ஒழுங்கா வராது. ஃபில் அர்த், ஃபில் அர்த், ஃபில் அர்த். அந்த பா உடைய இடத்துல நாக்க கொண்டு போய் கரெக்டா பிளேஸ் பண்ணணும். ஃபில் அர்த். ஓகே, அடுத்தது மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. ஓகேங்களா? மன் ஏன்னா நூன் சாக்கின் பிறகு இஹ்ஃபா எழுத்து வந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப மதல்லதி ரெண்டு தால். மதல்லதி, மதல்லதி, மதல்லதி யாமத். ஓகேங்களா? மதல்லதி யஷ்ஃபஉ, மதல்லதி யஷ்ஃபஉ, யஷ்ஃபஉ. இப்ப ஃப்ளோவா ஓத வேண்டியது நம்மளுக்கு நோக்கமே இல்ல, அது அடுத்த செஷன் ஓதிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப வார்த்தை எப்படி சொல்லணும், கரெக்டா சொல்லணும், எதை நீட்டணும், எதை நீட்டக்கூடாது, என்ன ப்ரொனன்சியேஷன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மதல்லதி யஷ்ஃபஉ, யஷ்ஃபஉ. இதை சில பேருக்கு நீட்டிடுவாங்க. ஏன்னா ஐன் தம்மால நிப்பாட்டுறதுங்கிறது கூட ஒரு ஸ்மார்ட்னஸ் வேணும். ஏன்னா சில டக்குன்னு அந்த இடத்துல நிறுத்து அப்படின்னா நிறுத்த வராது. சில பேருக்கு நீட்டி நிப்பாட்டுவாங்க வண்டியை பார்க் பண்ணும் போதே. அந்த மாதிரி யஷ்ஃபஉ, யஷ்ஃபஉ இன்தஹு, யஷ்ஃபஉ இன்தஹு ஓதுவாங்க. கண்டிப்பா உங்களில் நம்மில் பலர் இப்படி இருப்போம். சோ மதல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு ஓதுறது தப்பு. யஷ்ஃபஉனா ஒரு வாவ் வந்துருது இல்ல. சோ யஷ்ஃபஉ இன்தஹு அதை நீட்டணும். அதை ஒழுங்கா நீட்ட மாட்டாங்க, இதை நீட்டிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப யஷ்ஃபஉ, 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 யஷ்ஃபஉ. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா. ஓகேங்களா? அப்ப இன்தஹு அதுல இக்ஃபா இருக்கு. இன்தஹு, இன்தஹு இல்லா பிஇذنஹி, பிஇذنஹி. ذال இத் இத் இذنி அப்படி சொல்லக்கூடாது, இஸ்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்தஹு இல்லா பிஇذنஹி. கிளியரா? இன்தஹு இல்லா பிஇذنஹி. மாஷா அல்லாஹ். இது மட்டும் நம்ம தரோவா பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்த செஷன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 46வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இதில் நாம் ஆயத்துல் குர்சியை நிறைவுபடுத்த போகிறோம். 2 பகுதியாக அதை பிரித்து முதல் பகுதியை நம்ம பார்த்து முடிச்சோம். இப்ப அடுத்த பகுதியை பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபினிஷ் பண்ண போறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பு, அதாவது மறுமையில் எழுப்பப்படும் நாளில் மனிதன் தன் தாயை விட்டு தந்தை விட்டெல்லாம் மனைவி குழந்தைகளை விட்டெல்லாம் விருந்தோடுவான்னு சொல்லி சூரா
அபஸ்லையும் சூரா மஆரிஜிலையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அன்றைய நாளில் மனிதன் கூறுவது என்னவா இருக்கும் அப்படின்னா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, வலாகும் யூன்சரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல இடங்கள். அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, எந்த சிபாரிசு அவர்கள் பெற மாட்டார்கள், அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பறவைகள் கூட்டத்தை போன்று கொண்டு வருகிறான், மேகங்களை கொண்டு வருகிறான். துஹாஜான அன் சாஹிபிமா சூரா ஆல் இம்ரான் சூரத்துல் பக்ரா, அதை ஓதி அதன்படி அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், சிபாரிசு செய்ய மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் போராடும், மன்றாடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு பவர் அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் படைப்பல்ல, அல்லாஹ்வின் கலாம். மாஷா அல்லாஹ். ஆயத்துல் குர்ஸி நம்ம ரெஸ்யூம் பண்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم يعلم ما بين أيديهم وما خلفهم. சரிங்களா? திரும்பவும் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல கராத்தை ஃபோக்கஸ் பண்ண போறதுல ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது இப்ப நம்மளுடைய நோக்கம். يعلم 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 ஐன் கட் பண்ணக்கூடாது. يعلم என்று சொல்லக்கூடாது. يهلم அப்படின்னு சொல்லக்கூடாது. يعلم أعبد நஅபுது மாதிரி யஅலமு சாஃப்டா சொல்லணும். யஅலமு ரொம்ப அழுத்தி யஅலம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அரபுகளுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐன்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. ஓகேங்களா? யஅலமு மா பைன சாஃப்டா பைன மா பைன ஐதீஹிம் ஐ சாஃப்டா தி யாமத். ஓகேங்களா? ஐதீஹிம் மா பைன ஐதீஹிம் ما بين أيديهم وما خلفهم highlighted. خلفهم சொன்னா pronunciation வருது خل, ஆனா خل அப்படி சொன்னாதான் ஹைனஸ் வரும். ஓகேங்களா? خلفهم وما خلفهم يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون யுஹீது. ஓகேங்களா? ஹி ஹா கரெக்டா வரும். து ஹைலைட்டர், அது அப்படியே மத்தோட யுஹீதூன தூன இல்ல தூன யுஹீதூன வலா யுஹீதூன பிஷைஇம் மின். ஓகேங்களா? பிஷைஇன் என்பது மீமோடு இணைவதால் பிஷைஇம் என்று ஆகிவிடுது. அங்க குன்னா செய்யணும். மீம்ல ஷத்தீரம் பெற்றிருப்பதால் பிஷைஇம் மின். மின் வந்து இஹ்ஃபா செய்ய முடியாது. அடுத்த தொண்டை எழுத்து ஐன் இருக்கனால இத்ஹார் தான். பிஷைஇம் மின் இல்மிஹி. ஓகேங்களா? அந்த இல்மிஹில பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மத்து வருது. ஓகே, இப்போ இது திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பிஷைஇம் மின். இந்த இடத்துல நம்ம ஹம்மிங் பண்ணி குன்னா செஞ்சு பழகினதா காரியோட ஓதும் போது நம்மளுக்கு இயல்பா வரும். பிஷைஇம் மின் இல்மிஹி. அடுத்த ஹம்சா இருக்கனால மது முன்ஃபஸில். 4 ஹரக்காக்கள் நீட்ட வேண்டும். மின் இல்மிஹி இல்லா இல்மிஹி இல்லா 2 ஹரக்கா நீட்டினாலும் தவறில்ல, போதுமானதுதான். மின் இல்மிஹி இல்லா என்று சொன்னால் போதுமானது, ஆனால் சிறந்தது 4-5 நீட்டுவது. இல்மிஹி இல்லா. ஓகே, இல்ல பிமா ஷா நிறுத்துறோம்ல, இந்த இடத்துல நிறுத்துறதான் சிறந்தது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம சேர்த்து ஓதிட்டு வரோம்ல, இப்ப நிறுத்திக்கிறதா சிறந்தது. சுக்கூன்ல நிறுத்தணும். அப்ப ஹம்சா என்பது ஃபத்ஹா பெற்றிருக்கிறது, நிறுத்தும் சுக்கூன் ஆயிரும். அந்த சுக்கூன் என்பது ஜெர்க்கு. ஓகேங்களா? இல்ல பிமா ஷா இதுதான் ஹம்சாவுடைய சுக்கூன் ஃபினிஷிங். ஒருவேளை ஹம்சா நான் சொல்லலைன்னா அலிஃப் மட்டும் சொல்லி நிப்பாட்டுறேன் பாருங்களேன். ஹம்சாவே சொல்ல, நான் ஹம்சா முழுங்கிட்டேன், ஹம்சா ஸ்கிப் பண்ணிட்டேன், டிராப் பண்ணிட்டேன். அப்ப அது இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? அப்படின்னு அங்க வோக்கல் கார்டு வந்து க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா? அப்போ அந்த ஹம்சா ஃபினிஷிங் தெரியும். ஓகேங்களா? இல்ல பிமா ஷா, that is finishing. okay. وسع كرسيه السماوات والأرض. வசிஆன் இழுப்பாங்க. அப்புறம் வசிஆன் ஓதுவாங்க. அதெல்லாம் தப்பு. வசிஆ எதையுமே நீட்டக்கூடாது, ஏன்னா மத்தே இல்லை. வசிஆ கோல் ராவை தடிப்பமா சொல்லணும். ஓகேங்களா? கோல் சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த ஸமாவாதி வல் அர்த் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டோம், அதை நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்க. கோல் தடிப்பம், கோல் குர் இல்ல, கோல்
குர்சியுஹுஸ் சியுங்கிற யால இருக்கக்கூடிய சத்தம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. குர்சியுஹுஸ் அல்லது குர்சியுஸ் அப்படிதான் சொல்லுங்க. குர்சியுஹுஸ் என்று சொல்வது பலரிடத்தில் தவறிவிடப்படுகிறது. குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் அர்த். திரும்ப இங்க கல்குலா செய்யக்கூடாது. வல் அர்த் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை. குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் அர்த் அஸ்ஸமாவாதி வல் அர்த். அப்புறம் வலா யஊதுஹு வலா நிறைய லா வருது பாத்தீங்களா? இங்க கடைசில வருது வலா யஊதுஹு. இது வந்து ஊ. ஓகேங்களா? ஊ வா வரனால ஊதுஹு ஹுவ நீட்டணும். வலா யஊதுஹு வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா ஹிஃதுஹுமா வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா ஹி நடுத்துனே ஹிஃதுஹுமா ஹிஃப்ஸுஹுமா சொல்லக்கூடாது. ஹிஃப்லுஹுமா சொல்லக்கூடாது. ஹிஃதுஹுமா ஹிஃதுஹுமா. கடைசியா வஹுவல் அலியுல் அஸீம் வஹுவல் அலியுல் அஸீம் வஹுவல் அலியுல் 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 இல்ல அலியுல் யால ஷத்து அலியுல் அஸீம் அஸீம் ஃபினிஷிங்ல வந்து அலீம் அப்படிம்பாங்க. அலீம் வாங்க. அலீம் அப்படின்னா வேதனையான வழி தரக்கூடிய அர்த்தம். அல்லாஹ் மகத்தானவன். அஸீம் அப்ப அல்லாஹ் உயர்ந்தவன், வழி தரக்கூடியவன், வேதனைக்குரியவன் நம்ம மீனிங் மாறிடும். அப்ப அலீம் இல்ல, ஹம்ஸா லாம் இல்ல. ஐ மீன் அலிஃப் நம்ம நினைக்கக்கூடிய அந்த அலிஃப்க்கு அப்புறம் உள்ள லாம் இல்ல. ஐன் வா அஸீம் அஸீம் என்று ஓத வேண்டும். ஐன் மட்டும் கரெக்டா சொல்லி அங்க லாம் போட்டோம்னா அலீம். அப்ப அறிந்தவன்கிற மீனிங் வரும். இங்க அறிந்தவன் சொல்ல வரல, மகத்தானவன். அஸீம் வஹுவல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம காரியோட ஓத போறோம். தயாராகிக்கிறங்க. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தில் 46வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி செய்ய போகிறோம். 46B. இதுல நம்ம 2 பாடங்கள்ல படித்த அந்த ஆயத்துல் குர்சிய காரியோட சேர்ந்து நம்மளோட ஃபேவரட் மிஷாரி காரியோட சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்த இடத்தில் ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். டிப்ஸ் நம்பர் 12. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். அப்ப நிறுத்தி நிதானமாக ஓதுங்கன்னா நிறுத்தி நிதானமாக, தவறு இல்லாம, பிழை இல்லாம, தஜ்வீத் முறைப்படி அதை வந்து நீங்க திருத்தமாக ஓதுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை நாம எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தஜ்வீத் சட்டம் என்பது அவசியம். பிழை இல்லாமல் முறையா ஓதுங்கிறது தான் முக்கியம். கிராத்த ஓதுங்கிறது கிடையாது. இப்ப நம்ம கூட நிறைய பேர் இப்ப ஐமன் சைதோட கிராத் கேட்டோம், ஷேக் அஃபாஸோட கிராத் கேட்டோம். நம்மள நிறைய பேருக்கு அந்த கிராத் நல்லபடியா வந்திருக்கும், பாராட்டுலாம் இருப்பாங்க நம்மள நிறைய பேர். மாஷா அல்லாஹ், நம்மளுடைய திறமை அதிகரிக்கட்டும். ஆனா கிராத் வந்து தஜ்வீதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அது உண்மையான வெற்றி கிடையாது. ஒருத்தர் ஒழுங்கா கிராத் வரல ஆனா தஜ்வீதை ஃபாலோ பண்ணாருன்னா அவருக்கு உண்மையிலே வெற்றி. உனக்கு ஒழுங்காவே வரலன்னு கூட சில நம்மள்ட்ட சொல்லலாம். ஆனா தஜ்வீத் வந்து விட்டால் உண்மையிலே நம்ம சிறந்த இடத்துல இருக்கோங்கிற ஞாபகம் வச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம ஆயத்துல் குர்சி பார்க்க போறோம். ஆயத்துல் குர்சி என்பது ஒரு நீண்ட பெரிய ஆயத்து என்பதால் நம்ம இதை ரிப்பீட் போட்டு நம்ம 3 தடவைகள் பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்ஷா அல்லாஹ் ஒரு பாஸ் எடுக்கக்கூடிய இடத்துல ஸ்டாப்ல வந்து நம்ம பாஸ் எடுத்துப்போம். ஒரு தடவை ஷேக் ஓதுவாங்க, கேட்டுட்டு உடனே நான் கேப் கொடுக்கும்போது நானும் ஓதுவேன், நீங்களும் ஓதிடணும். புரியுதா? இப்ப ஷேக் மிஷாரி அவங்களுடைய கிராத் போடுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று உதாரணத்துக்கு ஓதுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி சொன்ன உடனே நம்மளும் அடுத்து சொல்லிடுவோம். அடுத்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஓத போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். الله لا إله إلا هو الحي القيوم. لا تأخذه سنة ولا نوم. لا تأخذه سنة ولا نوم. له ما في السماوات وما في الأرض. له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده
من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. சொன்னீங்களா? وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இப்ப கவனமா கேட்டுக்கிறங்க. முழுமையா ஆயத்துல் குர்சி இருக்கு. இப்ப ஷேக் மிஷாரியோட அதே கராத்தை நம்ம ப்ளே பண்ண போறோம். அவங்க அவங்க கூடவே சேர்ந்து அப்படியே நானும் ஓதுவேன், நீங்களும் ஓதிட்டே அப்படியே வர போறீங்க. இப்ப நம்ம கேட்டு பிராக்டிஸ் பண்ணோம்ல, அதை முழுசா பிரேக் பண்ணாம ஃபுல்லா ஓத போறோம். ஓகே, இன்ஷாஅல்லாஹ். ரெடியா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الحمد لله. ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நம்புறேன். திரும்ப ட்ரை பண்ணுங்க, ரிவைன் போங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஆயத்துல் குர்சி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மாஷா அல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஓதலாம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு போதுமானது. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.